234 தொகுதியிலே நீங்க வேட்பாளர் நிறுத்தினாலுமே, ம். இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிக்கு தெரிஞ்சது அப்டின்னா, ஏன்னா இப்போ வந்து அவங்க தான் இல்ல வந்து ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியாமலா இருந்திருக்கும். நீங்க வந்து ஒரு சேனல்ல இருக்கீங்க இல்லையா? ம். இதுதான் உங்களோட தொழில். பக்கத்து சேனல்ல என்னென்ன வீடியோ போடுவாங்கன்னு நீங்க பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். கண்டிப்பா பாப்பேன். கண்டிப்பா பார்ப்பீங்களா? நீங்களே இப்படி பண்ணா பவள விழா எப்படி பார்க்கும்? அ யார் யாரு அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியும்ல. யார் யார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட், இங்க யார் வொர்க் பண்றா? இவனுக்கு எப்படி இவன காலி பண்ண முடியுமா நம்பளால? இது எல்லாமே உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே வொர்க் பண்ணுவாங்கம்மா. கண்டிப்பா சார். உளவுத்துறை வந்து இந்த தொகுதியில யார் பொட்டன்ஷியலா விஜய்க்கு யார் நல்லா ஒர்க் பண்றாரு, அவன் லிஸ்ட்லாம் எடு, அவனுக்கு பேக்ரவுண்ட் எடு, அவன் மேல ஏதாவது கேஸ் போட முடியுமா பாருங்க, இல்ல போக்சோல போட முடியுமா பாருங்க, இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் கடந்து ஒரு ஆளை பிடிச்சி, ஒரு ஆளை மட்டும் பிடிக்க முடியாது, 2 3 பேரை பிடிக்கணும். 3 பேரையும் சரியான ஆட்களா அங்க இருக்கணும். இதுக்குள்ள அவனை யாரு வந்து வீக் லிங்க்னு அதுல பார்ப்பாங்க. அந்த வீக் லிங்கை தூக்குடா அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி 300 எல்லா தொகுதிகளுக்கும். தட்ஸ் a very tough job.